ஓம் நம வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் சிங்கிள் லைன்லேயே போய் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரலாம். நமக்கு பிடிச்ச நாளில் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மூலமாக இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் எப்படி நம்ம எடுக்கலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். என்னோடய புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். திருப்பதி தரிசன டிக்கெட் ஜென்ரலாக நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா ஆதார் வச்சு மட்டும்தான் புக் பண்ண முடியும். பட் இந்த டிக்கெட் ஆப்பில் புக் பண்ணுறப்போ 5 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் காமிக்கிது. ஆதாரோடு சேர்த்து ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு. இந்தியன்ஸாக இருந்தால் என்ஆர்ஐ அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு பாஸ்போர்ட் வச்சு நம்ம புக் பண்ணிக்கலாம். நான் டிடிடி போர்ட்டல் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் செய்து ஆதார் வச்சு தான் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டேன். உங்கள் மொபைல்லே கூட புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்ககிட்ட லேப்டாப், கம்ப்யூட்டர் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கூகுளில் ttdevastanams.ap.gov.in கிளிக் பண்ணால் அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட் அண்ட் டொனேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் செய்துக்கோங்க. லாகின் ஆனோன்னு சர்வீசஸில் டொனேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கண்டினியூ டு டொனேட் இருக்கும். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம டொனேஷன் பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் டோனார் ப்ரிவிலேஜஸ் எனேபிள் ஆகும். அதன் மூலமாக தரிசன டிக்கெட்டும் அக்காமடேஷன் தேவைன்னா புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து, அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட்லேருந்து மேக்ஸிமம் 9 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதாவது 9 பேருக்கு மேக்ஸிமம் டொனேஷன் பண்ணி அவங்களுக்கு தரிசன டிக்கெட்டும் அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோடு ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், லேடிஸாக இருந்தால் சாரீ கட்டிக்கலாம், சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா போட்டுக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு 300 ரூபாய் என்ட்ரி பாயிண்ட் தான். ஏடிசி சர்க்கிள்னு போட்டிருக்கோம். ஆனால் அந்த டைமில் மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்கங்கிறதுனால சிங்கிள் லைனில் நம்ம போகலாம். டொனேஷன் பே பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுக்குறாங்க இந்த டிக்கெட்டுக்கு. ஸோ கண்டினியூ டு டொனேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி அக்ரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் மொபைலில் புக் பண்ண போகிறதா இருந்தால் உங்கள் மொபைலை டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குன்னா பெஸ்ட் ஆப்ஷன் அதில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னே ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆலயா நிர்மல் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி நம்ம பார்த்துக்கலாம் புக்கிங்க்கு முன்னாடியே. ஸோ இந்த டு செக் பிகினிங் பிரேக் தர்ஷன் அவைலபிலிட்டி கிளிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு தேவைப்பட்ட டேட்டில் தரிசன டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் ஒரு நாளைக்கு 500 கோட்டா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் 22 இல்லை 23 தேதி போல் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. போர்ட்டலில் அப்டேட் பண்ணுவாங்க டிடிடியில். அதன் மூலமாக நம்ம செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸாக. அடுத்து இங்கே அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறோமோ அத்தனை பேருக்கு ஃபஸ்ட்டு டொனேஷன் பே பண்ணணும். நான் எனக்கு மட்டும்தான் இப்போ டொனேஷன் பே பண்ணுறேன், அதனால் 10,000 தான் போடுறேன். நீங்கள் 2வது பேருக்கு புக் பண்ணோம்னா, அதாவது ஒரு ஃபேமிலியிலேயே டொனேஷன் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு தரிசன டிக்கெட் மட்டும் 2-3 போட்டுக்கலாமான்னு கேட்குறீங்க. அப்படி போட முடியாது. ஒருத்தருக்கு 10,500 ரூபாய். அடுத்த பர்சன் போகணும் அப்படின்னா 21,000 பே பண்ணுற மாதிரி வரும். இன்னும் ஒரு 10,000 பே பண்ணி 500 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒருத்தருக்கு தான் 10,500 ரூபாய். அமௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஹியர் பை டிக்ளேர் தட்டுன்னு இருக்கும், அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது போர்ட்டலுங்கிறதுனால ஆதார் வச்சு மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். அகெயின் நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா ரூல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. படிச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாக்ஸ் இருக்கும், வி அக்ரின் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அக்ரி கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் கேட்வே இது 2ல் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் கீழே பே நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் பேமெண்ட்டுக்கு போகும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் யூபிஐயில் பே பண்ண முடியாது. நெட் பேங்கிங் இல்லைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் தான் பே பண்ணிக்க முடியும். ஸோ பே பண்ணிக்கிட்டிங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டு ரிசிப்ட் வரும். இந்த ரிசிப்ட் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. இதோட பிரிண்ட் அவுட்டு நமக்கு தேவைப்படாது.
ஜஸ்ட்டு ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அதாவது பார்த்துக்கலாம் எடுத்துகிட்டு. பட் இந்த பிரிண்ட் அவுட் நமக்கு யூஸ் ஆகாது, வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டொனேஷன் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் சில டைம் உடனே உங்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு லிங்க் எனேபிள் ஆகிடும். இந்த டோனர் ப்ரிவிலேஜஸ் சில டைம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வேணால் செக் பண்ணி பாருங்கள், எனேபிள் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கணும். தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ கேலண்டர் இயர் செக் பண்ணிக்கோங்க, 2025 இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து புக்கிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இப்போ நான் மட்டும் எனக்கு மட்டும்தான் பே பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேர் தான் இருக்கும். நீங்கள் 2 பேருக்கு டொனேஷன் பே பண்ணிங்கன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். யாரோட ஆதார் கொடுத்து நீங்கள் டொனேஷன் பே பண்ணுறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறீங்களோ அவங்களுக்கு தான் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். வேறு ஒருத்தவங்கள மாற்றி புக் பண்ண முடியாது. ஸோ கொடுக்கும்போதே யார் பேரில் நீங்கள் டொனேஷன் பே பண்ணுறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறோங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அவங்க தான் தரிசன டிக்கெட் புக் பண்ணி போக முடியும் தரிசனத்துக்கு. ஸோ புக்கிங் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் இருக்கும். இப்போ நான் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கறதுனால என்னோடய நேம் மட்டும் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி தரிசன டேட்டுக்கு ஒரு கேலண்டர் மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், அதில் அந்த போர்ஷன் காமிக்க முடியல. கேலண்டர் ரைட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அக்காமடேஷன். ஒரு லாகின்லேருந்து ஜென்ரலாக எனக்கு ஒரு ரூம் தான் புக் பண்ணுற மாதிரி காட்டுச்சு இதுக்கு முன்னாடி புக் பண்ணவங்களுக்கு. இப்போ நான் ஒரே ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகலை. ஏன்னா சிங்கிள் பர்சனுக்கு அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் போட்டிருக்கேன் மற்றவங்களுக்கு. அவங்களுக்கு புக் பண்ணுறப்போ ஒரு ரூம் தான் எனக்கு புக் பண்ணுற மாதிரி வந்தது எத்தனை டிக்கெட் புக் பண்ணாலுமே. ஆனால் ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் 4 பேருக்கு டொனேஷன் பே பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு 2 ரூம் புக் பண்ணுற மாதிரி காமிச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ஒரு லாகின்க்கு ஒரு ரூம் புக் பண்ணுற மாதிரி காமிக்கும். 999 ரூபாய் ரூம் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இல்லை, ரெண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அக்காமடேஷன் தேவைன்னா நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணப்பவே புக் பண்ணிக்கணும். இந்த டொனேஷன் பே பண்ணி முடிச்சுட்டு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுக்குறாங்க. நம்ம தரிசன டிக்கெட்டை புக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தனியாக மறுபடியும் லாகின் செய்து அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. ஸோ தரிசன டேட் சூஸ் பண்ணுறப்பவே அக்காமடேஷன் எப்படி எனேபிள் ஆகும்னா, நம்ம என்னைக்கு தரிசனம் போட்டிருக்கோமோ அன்றைக்கும் அதுக்கு நாளும் எனேபிள் ஆகும். ஸ்லாட் இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஜென்ரலாக நம்ம ரூம் புக் பண்ணுற மாதிரி தான் ஸ்லாட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்லாட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட்டு கூட யூபிஐ இருக்காது, கார்டு பேமெண்ட், நெட் பேங்கிங் தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் பார்க்கணுன்னா இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டவுனாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம தரிசன டிக்கெட் இருக்கும். தரிசன டிக்கெட் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், ரூம் புக்கிங் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஆல்ரெடி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக்கெட் வந்துடும். ஒரே ஒரு தடவை நம்ம ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும், அதாவது தரிசன டிக்கெட் ஒன்ஸ் புக் பண்ணிவிட்டு போக முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் டொனேஷன் பே பண்ண டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளார மறுபடியும் ஒரே ஒரு தடவை மட்டும் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம், போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ரீஷெடியூல் கிளிக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ரீஷெடியூலிங் வில் பி அலோட் ஒன்லி ஒன்ஸ் வித்தின் யுவர் வேலிடிட்டி பீரியட், டூ யூ வாண்ட் டு ப்ரொசீடுன்னு கேட்கும். தரிசன டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா ரீஷெடியூல் பண்ணிக்கோங்க. தரிசனம் எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னா 300 தரிசனம் வழியாக தான் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. என்ட்ரி பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும், ஏடிசி சர்க்கிள். பட் சிங்கிள் லைனில் போகும். சில டைம் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்கிறாங்க, சில டைம் அப்படியே மூவிங்லேயே இருக்கும். மகாத்வாரம் உள்ள என்டர் ஆனோன்னு சுவாமியை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் நம்ம பார்த்துட்டு ரிட்டன் வரலாம். சாமி பார்த்து முடித்தோன்னே சயன மண்டபத்திலேயே வாழைப்பழம் கொடுக்குறாங்க, தங்கச் சடாரி சாதிக்கிறாங்க. மறுபடியும் வெளியில் வந்து பிரகாரம் சுற்றுறப்போ எல்லா சன்னதிக்கும் போகலாம். கோயில் உள்ளேயே சக்கரை பொங்கல் ஸ்பூனோட கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 10,000 ரூபா டொனேஷன் பே பண்ணி 500 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணால் ஒரு 50 ரூபா லட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா பே பண்ணி லட்டு கவுண்டர்லேயே வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு தரிசனம் டொனேஷன் பிரதர் பே பண்ணாங்க, தரிசன டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் டொனேஷன் பே பண்ணாங்க. டேட்டு வளர்ப்பிறை ஏகாதசியாக போகணும், ஃபஸ்ட்டு நேத்திர தரிசனத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மே மாதம் புக் பண்ணிட்டேன். ரிப்போர்ட்டிங் டைம் 7:15 போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு மாறும். ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே கொஞ்சம் ஏர்லியராக இருக்கும், மீதி நாட்களுக்கு கொஞ்சம் டிலேவாக இருக்கும், 9:10 போல் இருக்கும்.
அதாவது நேத்திர தரிசனத்தில் வளர்ப்பிறை ஏகாதசி இதுதான், இந்த ஒரு நாள் தான் வருது. இன்னொரு வியாழக்கிழமை தேய்பிறை ஏகாதசியாக இருந்தது. சரி, அதை விட இது வளர்ப்பிறை ஏகாதசியாக இருக்குது. அதுவும் அன்றைக்கி ஸ்ரீனிவாச பரிணயோத்சவம் கூட, பத்மாதி பரிணயோத்சவம் திருமலாவில். சரி, நல்ல விசேஷமான நாட்களாக இருக்குது. குறிப்பாக நேத்திர தரிசனத்தில் கிட்ட போய் பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேட் சூஸ் பண்ணிக்கிட்டேன், ஏகாதசியோடு சேர்த்து வர்ற மாதிரி. தரிசனம் பார்த்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் இது வரைக்கும் சாமி தர்ஷனம் பார்த்ததில்லை. டோனார் தர்ஷனத்துக்கும் இதுக்கும் தரிசனம் பார்க்குற பொறுத்த வரைக்கும் சேம் தான், கிட்ட தான் அலோவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் சுவாமி தர்ஷனம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா மொதல் நாள் போயிடணும். மொதல் நாள் காலையில் 8 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலா ஜேஇஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து வந்தோன்னா மேலே ரீச் ஆகும். திருமலாவில் அந்த ரீச் ஆகிறப்போ ரைட் சைடில் இருக்கும் அந்த ஜேஇஓ ஆஃபீஸ். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோன்னா ஏடிஜிஹெச் சர்க்கிளுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அங்கே தான் நம்ம 8 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுதுன்னா 7 o'clock நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யார் நம்ம இந்த டிக்கெட்டை 12 வயசுலேருந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க க்யூவில் நிற்கணும் ஆதாரோட. அங்கே பே பண்ணி நம்ம தரிசன டிக்கெட் வாங்கிக்கலாம். சீக்கிரமாக போய்டுறது பெஸ்ட் ஆப்ஷன். 800 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். அன்னன்னைக்கு பொறுத்து சீக்கிரமாகவும் தீரும், கொஞ்சம் டிலேவாக கூட அவைலபிளாக இருக்கும், ஓரளவுக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட. இருந்தாலும் கவுண்டர் காலையில் ஓப்பன் பண்ணுறப்பவே புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா. பிங்க் கலரில் இருக்கும் அந்த டிக்கெட். ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் பிங்க் கலரில் இருக்கும். திருப்பதி ஏர்போர்ட்லேயும் ஆஃப்லைனில் டிக்கெட் கொடுக்குறாங்க, 200 டிக்கெட் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். பட் அதுக்கு போர்டிங் பாஸ்லாம் நம்ம காமிச்சு தான் வாங்கிக்க முடியும். பிகினிங் பிரேக் தர்ஷன்லேயே நிறைய விதமான பிகினிங் பிரேக் தர்ஷன் இருக்குது, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோட. அதில் இது ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். இது எப்படி புக் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.